அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஆளுநரின் செயல் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் இருப்பதும் ஆளுநர் இழுத்தடிப்பதும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதத்தை முன்வைத்து வருகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, இப்போ தமிழக அரசு தரப்பில் வைக்கப்படக்கூடிய வாதங்கள், விவரங்கள். ஆளுநருக்கு எதிரான தமிழக அரசினுடைய மனுக்கள் மீதான விசாரணை என்று தற்போது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவனுடைய அமர்வில் நடைபெற்று வருகிறது. அதன் பொழுது தமிழக அரசின் சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரோஹத்கி மற்றும் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். மிக முக்கியமாக கடந்த 2023-24 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள வழக்குகளையும் அதனுடைய உத்தரவுகளையும் சுட்டிக்காட்டி தற்போது இந்த வழக்குகளை அவர்கள் வாதங்களை தமிழக அரசாங்கம் முன்வைத்து வருகிறது. மிக முக்கியமாக அரசியல் சாசனத்துடைய விதிமுறைகள் 200 கீழ் முறையான வழிமுறைகளை ஆளுநர் பின்பற்றவில்லை, அவருக்கு விருப்பமான வழியில் அரசியல் சாசனத்தை வளைத்துக் கொண்டு வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் ஆளுநருடைய செயல் என்பது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக மாற்றும் வகையில் உள்ளதாகும் என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்போது தமிழ்நாடு அரசாங்கமானது முன்வைத்துள்ளது. ஏற்கனவே பஞ்சாப் வழக்கில் ஆளுநர் மீதான அந்த ஒரு உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் தெளிவான ஒரு உத்தரவாக பிறப்பித்துள்ளது. அதன்படி ஆளுநர் செயல்பட உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். மிக முக்கியமாக இந்த ஆளுநர் மற்றும் மாநில அரசுடைய மோதல் விவகாரத்தால் மாநிலத்தினுடைய மக்களும் மாநில அரசும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வாதத்தின் பொழுது தற்பொழுது கருத்தாக முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களை வழங்கியமைக்காக.